டேக் ஆரம்பிச்சிட்டிங்களா? சாரி. அதாவது ஒரு நல்ல ஈவினிங் பொழுதுல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்சா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். நல்லா காரசாரமா உப்புலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் பொழுது. இந்த சமயத்துல நான் பிக் பாஸ் ஷோ பார்க்கலாம் தான் டிவி ஆன் பண்ணேன். ஆனா ஆன் பண்ணா எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு நிகழ்ச்சி இருந்தா நம்மளால பார்க்க தோணுமா? அதனாலதான் நாங்க இந்த ஷோவை பத்தி டீட்டெயிலா பேசலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டி நடத்துறாங்க அப்படின்னா அந்த போட்டிக்கு நமக்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஓட்டிங். அந்த ஓட்டிங் வந்து நம்ம யாரை வேணாலும் வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது சீசன் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 3 ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆர்கானிக்கா இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா இந்த பிஆர் டீம்லாம் இல்லாம சூப்பராகவே இருந்துச்சு. பட் இந்த சீசன்ஸ் அப்படியே வர 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 அடுத்தடுத்து ஒஸ்டா போய் லாஸ்ட் சீசன்னா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இந்த சீசனை கம்பேர் பண்ணும்போது, அதாவது எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்தா அது பக்கத்துல ஒரு பெரிய தப்பை வந்து காட்டிட்டு அந்த சின்ன தப்பை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் சீசன் ஒஸ்ட்னாங்க, செகண்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது 3 சீசன் ஒஸ்ட்னாங்க. இப்ப அப்படியே போய் 9th வரைக்கும் வந்துருச்சு. இந்த 9 சொல்லவே வேணாம், ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஷோவில் வின்னரா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனிங்லேயே ஒருத்தர் சொன்னேன். வேற யாரில் விக்ரம் தான். ஏன்னா அவங்க கிட்ட தான் வந்து ஓப்பனாவே பிஆர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டீம் இருக்குன்னு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இந்த வீடியோ பாருங்களேன். விக்ரம் அந்த சீசன் விட்டு வெளியே போயிட்டாருன்னா உங்களுக்கு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு ஆளே இல்ல. விக்ரம் அந்த சீசன் விட்டு வெளியே போயிட்டாருன்னா உங்களுக்கு வெங்காயம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆளே இல்ல. விக்ரம் அந்த சீசன் விட்டு வெளியே போயிட்டாருன்னா டாஸ்க் விளையாடி செய்ய உங்களுக்கு ஆளே இல்ல. சோ வோட் ஃபார் விக்ரமண்ணா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க கவனிச்சீங்களா? அதாவது பிக் பாஸ் ஷோல ஒரு கேமே காட்டல, ஆனா அவர் இருந்தாதான் பெட்டரா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் நானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு டீம்னா கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து பிஆர் ஒர்க் பண்றதுக்கோ, ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா நான் ஓரளவுக்கு கேம் விளையாடுவேன். ஆனா அதுக்கு வந்து எனக்கு ஒரு என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்போம். ஒரு இடத்துக்கு போனோம்னா கடன்னு பேசுற அளவுக்கான ஆள்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் போனோம்னா பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு வாய மூடுற அப்படின்னு சொல்ற ஆளுங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோக்குள்ள நான் போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 வீக்லயே வந்து என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு வெளியே வந்து யார் சப்போர்ட் பண்ணுவா? ஸோ நம்ம வேகமா ஓடணும். ஆனா இப்ப இவருக்கு என்னன்னா, இது வந்து எப்போ வந்த வீடியோனா 2வது வாரமோ 3வது வாரமோ அந்த வீடியோ தான். ஸோ இப்போ இவருக்கு வந்து அந்த வீக்ல வந்து இவர் வெளியே வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆனாலும் இப்படி ஒரு வீடியோ போட்டு அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு விக்ரமுக்கு. இதை ஏன் நம்ம விக்ரம பத்தி பேசுறோம் அப்படின்னா, விக்ரமுக்கு இப்படி ஒரு டீம் ஓப்பனாவே பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவுக்குன்னா ஓவர் பிஆர்ஓ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொன்னா ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, அதான் இந்த கெட்டதை கூட வந்து சாதாரணமா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து திவ்யா பிஆர்ஓ பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஆனா அவங்க கூட கேமுக்குள்ள இவர் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்றத வச்சு பிஆர் பண்றதுக்கும் கேமுக்கே இவங்க ரொம்ப தேவைங்கிற பிஆர் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. ஏன்னா இந்த பிஆர் வந்து அவங்க கேம் விளையாண்ட விதத்தை வச்சு சொல்லல, இவர் இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதாகட்டும். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து அவரு நம்ம சொல்லணும், நிறைய சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை பாருங்களேன். 2 வாரம் தொடர்ந்து நாமினேட் ஆகுறீங்களே, யாராச்சும் கண்டஸ்டன்ஸ் அடிச்சு கண்ணுவீங்க வச்சீங்களா? இல்ல. அப்ப டாஸ்க் விளையாடாம பிராங்க் ஃபைட் பண்றது, அப்புறம் கலாய்க்க தெரியாம பாடி ஷேமிங் பண்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியா? இல்ல. அப்ப லவ் பண்றங்கிற பேர்ல யாராச்சும் கூட சேர்ந்து வல்கரா பேசிட்டு சுத்திட்டு இருந்தியா? இல்ல. அப்புறம் எதுக்குதான் உன்னை நாமினேட் பண்ணாங்க? என்னோட பிக் பாஸுக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையாவும் நியாயமாவும் நடந்துக்க. அப்ப கவலையே படாத, மக்கள் ஓட்டு உனக்குதான். அப்போ உன்னோட ஓட்டு? ஏன்னா விக்ரமோட கேமுமே கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து யாருமே நல்ல பிளேயர்னா சொல்ல மாட்டேன். ஆனா விக்ரம் தான் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி வீடியோஸ் தான். ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவர் வந்து ரொம்ப வந்து நல்ல பர்சன், குட் கேம் பிளேயர் கிடையவே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பாரு விக்ரம் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான். ஏன் இப்ப வந்திருக்க சாண்ட்ரா கூட சேம் டிட்டோ தான். இவங்க எல்லாமே ஒரே இதுதான். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரிய ஹீரோயிஸ் மாதிரி காட்ட மாட்டேன். ஆனா விக்ரம மட்டும் இங்க ஒரு கூட்டம் வந்து ஹீரோவா மாத்துது. இந்த 9ஓட கேம் வின்னர்ஸ் யாரு அப்படின்னு காட்டும் போது வினோத் பிளஸ் வந்து விக்ரம், அடுத்து பார்வதி, சாண்ட்ரா, இப்படி 4 பேர்த்தோட ஆப்ஷன் வச்சா எல்லாரும் வினோத்துக்கு போடுவாங்க, விக்ரமுக்கு போடுவாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் போட மாட்டாங்க. இதுதான் வந்து இவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜிக்கு. இப்ப வந்து வரிசையா பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும், சப்போர்ட் வந்து விக்ரமுக்கு தான் அதிகமா இருக்கு, வினோத்துக்கு 2வதா இருக்கு, 3வது தான் பார்வதி. ஆனா இவங்க 4வது ஒரு ஆப்ஷன் வைக்கணும். எப்படின்னா யாருக்குமே ஓட்டு போடல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த 4வதா வந்து ஃபில் ஆகும். ஆனா இங்க உள்ள பிஆர்ஓ ஒர்க்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஓப்பனா பண்றது விக்ரமோட பிஆர்ஓ தான். ஸோ அதனாலதான் அந்த டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சோம். ஒரு டிவி ஷோ நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தா இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நல்லா ஹாப்பியா பார்க்கலாம். ஒரு கேம் ஷோ தான் அது.
அதுல அவங்க உள்ள சண்டை போட்டுக்கிட்டோம், என்ன வேணாலும் அடிச்சுக்கிட்டோம், பர்சனலா பேசிக்கிட்டோம், அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கிற வரைக்கும் இட்ஸ் அ ஷோ. ஆனா அதை வச்சு ஒரு கேம் ஷோ மாதிரி பண்றாங்கல்ல, அப்ப அந்த கேம்ல நாங்களும் விளையாடுறோம். ஏன்னா ஒரு காமன் ஆடியன்ஸா நாங்களும் விளையாடுறோம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல போய் மெனக்கெட்டு நான் ஓட்டு போடுறேன் ஒரு பர்சனுக்கு. அப்படி நான் வந்து எனக்கு அந்த பிளேயரை பிடிச்சி நான் ஓட்டு போடுறதுக்கும், இல்ல இவர் இப்படி ஷோக்குள்ள இருந்தாதான் வின் பண்ண முடியும், இவர் வந்து இந்த ஷோக்குள்ள எப்படியா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிஆர் ஒர்க் பண்றதெல்லாம் டோட்டலி. இதனால என்ன ஆகும்னா, நான் வந்து ஒரு கேம் பிளேயரை உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரமே வச்சுக்கலாம். இப்ப வந்து 2 பிஆர்ஓ தான் வந்து சரியான பீக்ல போயிட்டு இருக்கு. ஒன்னு விக்ரம், இன்னொன்னு திவ்யா. இப்ப என்னன்னா விக்ரமுக்கு வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான், ஆனா திவ்யாவுக்கு வந்து அன்லிமிட்டடான பிஆர்ஓ இருக்கு. ஏன்னா விக்ரமோட பிஆர்ஸ்னா வந்து இன்னும் ஓப்பனாவே தெரியுறாங்க, திவ்யாவோட பிஆர்ஸ்னா இன்னும் தெரிவிக்கல. அதாவது வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போல. ஏன்னா திவ்யா உள்ள இன்னும் கேம் நல்லா விளையாடல, ஆனா அவங்களோட கேம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திவ்யாவுக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகிற மாதிரி இருக்கும். இப்ப இதனால என்ன மைனஸ் அப்படின்னா, நான் வந்து போய் மெனக்கெட்டு வந்து விக்ரம்கே ஓட்டு போடுறேன். ஆனா திவ்யாவோட பிஆர்ஓ டீம் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஓப்பனா நிறைய பிஆர்ஓ யூஸ் படுத்தி அவங்கள வின் பண்ண வைக்கும் போது எனக்கு வெக்ஸ் ஆகுமா? ஏன்னா நான் மெனக்கெட்டு இங்கேருந்து போய் ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்புக்குள்ள போறோம், அதில் போய் ஓட்டு போடுறோம், அடுத்து கால் பண்ணி ஓட்டு போடுறோம். சரி, இதை விட ஒரு காமன் பிளேயரா வந்து ஒரு இன்னொரு கேமர் இருக்காங்க. யார சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், நம்ம கடல் கண்ணி சுபுக்ஷா இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு பிஆர் ஒர்க்னா பண்ண தெரியாது. அந்த பொண்ணுனா நல்லா கேம் விளையாடுற பொண்ணு தான் ஓரளவுக்கு அந்த பொண்ணுக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த மீடியா இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு காமன் மேன்ல இருந்து அந்த பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்காக வந்து நான் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டர்னு நினைச்ச கூடாது, ஒரு ஐடியாவா தான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கு. விக்ரமுக்காவது நான் ஓரளவுக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்ற ஆள் இருக்கு, திவ்யாவுக்கு ரொம்ப பண்ற அளவுக்கு இருக்கு, ஆனா சுபிக்ஷாவுக்கு சுத்தமா இல்ல. ஆனா அந்த பொண்ணு எல்லா கேம்லயும் வின் பண்ணிட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஓட்டு போட்டீங்க என்ன நினைப்பாங்க? சே, நம்ம பொண்ணுகிட்டையும் காசு இருந்து நம்ம பொண்ணோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ டீம் இருந்தா இந்த பொண்ணு வின் பண்ணிருக்குமே அப்படின்னு யோசிக்க தோணும். ஏன்னா இது வந்து ஒரு டிவி ஷோவா இருந்தா, மீண்டும் மீண்டும் அதான் சொல்றோம், இது ஒரு டிவி ஷோ. அந்த டிவி ஷோல ஒரு கேம் ஷோ மாதிரி பண்றீங்க. அந்த கேம் ஷோல அவங்க விளையாடுறது மட்டும் இல்லாம ஆடியன்ஸான எங்களையும் வந்து இந்த கேம்ல விளையாட வைக்கிறீங்க. பட் இங்க வந்து இந்த பிஆர்ஓ ஒர்க் மூலமா டோட்டலா கேமே பாதிக்குது. ஸோ இதனாலதான் பிக் பாஸ் ஷோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா அந்த ஷோவை பத்தி நம்ம என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அதை வச்சு காசு பார்க்கறத வழி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோட ஒரு நல்ல வீடியோவோட ட்ரை பண்ண பாக்குறேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன், ஜியோ ஹாட்ஸ்டார்ல போய் ஓட்டு போடுறீங்க, கீழே தான் வந்து பெல் ஐக்கான் இருக்கு, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்களா? நாங்களும் ஏதோ அடுத்த வருஷம் பிக் பாஸ் ஷோக்குள்ள போவோம், முடிஞ்சா வின் பண்றோம், முடியலன்னா பிக் பாஸ்குள்ள உள்ள போய் ராவடியாவது பண்றோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்காவது ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க.